இவர்களை எங்குமே பிரிக்க முடியாது. அதனாலதான் இவர்கள் ஒரே தேவனாக இருக்கிறார்கள். நமக்கு இந்த புரிதல் இல்லை அப்படின்னா, அதனாலதான் இன்னைக்கு அநேக காரியங்கள்ல ஒரே பிதா மட்டும் கும்புற ஒரு குரூப் இருக்காங்க, ஒன்லி ஜீசஸ் அப்படின்னு ஒரு குரூப் இருக்காங்க, ஒன்லி ஹோலி ஸ்பிரிட் ஆவியாளர்னே அந்நிய பாஷை பேசிட்டு அப்படியே போயிடலாம் அப்படின்ற ஒரு குரூப் இருக்கிறாங்க. சரிங்களா? அப்படிலாம் இல்லாம இவர்களை நீங்க எங்கேயுமே பிரிக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு உறவுக்குள்ளதான் உங்களையும் என்னையும் வந்து அவர்களோடு இணைந்து ஒன்றா இருக்கும்படி தேவன் விரும்புகிறார். சரிங்களா? பல நேரங்கள பரலோகத்தின் சித்தம் பூமியிலே நடக்கணும்னு சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னதை பல நேரம் தப்பாவே புரிஞ்சுக்கிறோம். ஏன்னா அதனாலதான் நம்ம என்ன பண்றோம்னா, என்ன சித்தம் வச்சிருக்கனே தெரியல பிரதர், என்ன தேவ சித்தனே தெரியல பிரதர். ஏன் இந்த குழப்பத்துல இருக்குன்னா, பரலோகத்தையும் பூமியையும் ஒன்றாக இணைத்தார் சிலுவையிலே இயேசு கிறிஸ்து. சரிங்களா? நீங்க இதை பிலிப்பியர்ல, கொலோசியர்ல இந்த வசனத்தை நீங்க படிக்கலாம். அப்ப அவர் இணைத்த நோக்கம் என்ன? இப்போ நம்ம பரலோகத்தை வேற எங்கேயே தேடிட்டு இருக்கோம். ஒரு நாள் பரலோகம் போவோம் சொல்லி. சரிங்களா? வேதம் சொல்கிறது, இயேசு கிறிஸ்து பூமியில இருக்கும் பொழுது ஆண்டவர் சொன்னாரு, பரலோக ராஜ்யம் உங்களுக்கு அருகில் இருக்குது அப்படி சொன்னார். சரிங்களா? ஏன் இயேசு கிறிஸ்து பரலோக ராஜ்யம் உங்களுக்கு சமீபமா இருக்குது, அருகில் இருக்குது ஏன் சொன்னார் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து பூமிக்கு வருவதற்கு முன்பாக இஸ்ரவேல் ஜனங்கள் மேசியா வருவார், தேவன் வருவார், அவரே ராஜாவாக வருவார், அவரே ராஜாவாக சிங்காசனத்தில் அமர்ந்து ஆளுகை செய்வார் அப்படின்ற ஒரு ஏக்கம் ஆதியிலிருந்தே, அதாவது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக இருந்தே அப்படி இருந்தது. இது எப்படி வந்து அப்படின்னு கேக்குறீங்களா? இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்துல இருந்து அவர்களை கொண்டு வரும் பொழுது தேவன் தான் அவர்களுக்கு ராஜாவாக இருக்க விரும்பினார். ஆனா அவர்கள் தான் தேவன் என்ன பண்ணுவாங்க, நிராகரிப்பார்கள். சாமுவேல் தீர்க்கதரிசிட்ட போயிட்டு இஸ்ரவேல் ஜனங்க எங்களுக்கு ஒரு ராஜா வேணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க, கேட்டாங்க. அப்போ சாமுவேல் தீர்க்கதரிசி ஒரே அழுது புலம்புவார். போயிட்டு ஆண்டவர்கிட்ட போய் சொல்லுவாங்க, ஆண்டவரே இஸ்ரவேல் ஜனங்க என்னை என்ன பண்ணிட்டாங்க, புறக்கணிச்சிட்டாங்க, அவங்களுக்கு இப்போ ராஜா வேணும், நான் வேணாம் அப்படின்றாங்க அப்படின்னு போய் புலம்புவாரு. அப்போ ஆண்டவர் சாமுவேலை பார்த்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஒன்று சொல்லுவார், சாமுவேலே உன்னையே அவங்க ரிஜெக்ட் பண்ணல, என்னைய ராஜாவா இருக்க வேணாம்னு சொல்லி என்னைய தான் ரிஜெக்ட் பண்ணாங்க, அவங்க விருப்பத்துபடியே ராஜா கொடுத்துரு அப்படின்னு சொல்லி சாமுவேல் தீர்க்கதரிசி ஆண்டவர் சொல்லுவார். அப்படிதான் சவுல் ராஜாவாக, முதல் ராஜாவாக இஸ்ரவேல் தேசத்துக்கு வருவார். அதற்கு முன்பாக வரைக்கும் நியாயாதிபதிகள் இருந்தார்கள். சாமுவேல் தீர்க்கதரிசியா அவர் ஆளுகை செய்தார். சரிங்களா?